எங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பண்ண காரியத்துக்காக அவங்க அம்மா கிட்ட கோவப்படுவாங்க. அதே நேரம் இங்க ரஷ்மியோட அம்மா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த இடத்துல அவினாஷ் கூட சேர்த்து பார்த்தது தான். ஏன்னா என் முதுகு பின்னாடியே 2 பேரும் தேவையில்லாதது பண்ணிட்டு இருக்கீங்களா? அவளுக்கு தான் அறிவு இல்ல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஃபர்ஸ்ட் நீ வீட்ட விட்டு வெளிய போன்னு திட்டி விட்டுருவாங்க. ரக்ஷித்த பத்தி உங்களுக்கு எத்தன தடவ தான் சார் புரிய வைக்கிறது? எல்லா வழியிலயும் அன்பா கூட சொல்லி பார்த்துட்டேன். சண்டை போட்டு சொல்லி பார்த்துட்டேன். நான் உங்கள லவ் பண்ணலன்னு. ஆனா நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க என்கிட்ட கூட என்ன சொன்னீங்க? என் விருப்பத்த உன் மேல திணிக்க மாட்டேன்னு. இதுல வேற உனக்காக நீ தான் போராடணும்னு வாக்குறுதிலாம் வாங்குனீங்கல்ல. உங்கள நான் எவ்ளோ நம்புனேன். நீங்களே என்கிட்ட 2 அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா நம்ம ரக்ஷித் கிட்ட, நீங்க 2 பேரும் தான் என்னோட சப்போர்ட் சிஸ்டம்னே நெனச்சேன். ஆனா, ஒரே நாள்லயே என் நம்பிக்கைய உடைச்சிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நான் பாரத்வாஜ் ஹவுஸ் வீட்ல என் காலடி கூட படாது. இனிமே உங்க வாழ்க்கையில நான் திரும்பவும் வரமாட்டேன். அதே மாரி நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. நட்பும் சேர்ந்து தான் சொல்லிட்டு, அங்கருந்து போயிருவாங்க. ரக்ஷித்தோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, சுதாவுக்கு புரிய வைக்கலான்னு நெனச்சா கூட, சுதா கோவப்படுவாங்க. "நான் தான் அவள பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போம்போது அவங்க அம்மா என்னலாம் பேசுனாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா?" அப்படின்னுட்டு பேசியும் தான், "ஆமா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல தான். எல்லாம் மறந்து போறேன்." உண்மதான். ஆனா நான் என் மனசார சொல்றேன். அந்த அப்பு வயிறும் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. எங்க ரோகன் பாவம் ஒரு சைடு ஆர்வ தேடிட்டு இருந்தா, இங்க ஆர்வம் பார்த்தீங்கன்னா, விவான் கிட்ட கடல போட்டு முடிச்சுட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, ரோகன் கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி நடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா, வர என்கிட்ட பேசுறதில்ல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்றதில்ல. நைட்டு ரொம்ப நேரம் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க. யாரு என்ன ஏதுன்னு கேட்கவும் தான், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம லலிதோட அம்மா பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்திட்ட நான் அவகிட்ட திரும்ப பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ரக்ஷித் பார்த்தீங்கன்னா, வேண்டாம் இன்னும் நான் அவள கஷ்டப்படுத்த விரும்பல. என்னோட காதல் ஆசையால அவ மனசையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவ சொல்றதும் சரிதானே ஆன்ட்டி. அவளோட விருப்பம் தான் முக்கியம். அவ என் கூட மட்டும் இல்ல, யாரோடையும் வாழ விரும்பலன்னு சொல்றா. ஏன்னா 4 வருஷமா அவ வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. அது மட்டும் இல்லாம அவ லைஃப்க்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணுமே தவிர, சுமையா மட்டும் எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ரக்ஷிதா அங்கருந்து போயிருவாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த விஷயம் வீட்ல இருக்க அவங்க அப்பா எல்லாருக்குமே தெரியறங்கிற விஷயம் தெரிஞ்சது நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம 4 வருஷம் உறவு நான் ஒரு நொடியில மறந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்பதான் ஒருத்தன் கைய புடிச்சேன். அதுக்குள்ள இன்னொரு கைய எப்படிம்மா புடிக்கிறது? படகு போதுன்னா, அது மூழ்க போதுன்னு தெரிஞ்சு, அடடா! முன்னாடியே வேற படகுல ஏறியிருக்கலாமேன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அட நமக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் நினைப்போம். அதனால நான் இப்பதாம்மா நீந்த கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவை. எனக்கு யாரோட அம்மாவா, யாரோட பொண்டாட்டியா, தங்கச்சியா, அம்மாவா வாழலாம் விருப்பம் இல்ல. எனக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு இருந்தானே எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன் நான் தனியா இருந்தா எனக்கு மதிப்பு இல்லையா? ஒரு ஆணோட பேரு என் கூட இருந்தா மட்டும் தான் எனக்கு மதிப்பா? ஒண்ணு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மான்ட்டு நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துவாங்க. ஆர்வா ரோஹன் கிட்ட, "நீ பேசுறத பார்த்தா நீ என்ன கழட்டி விடணும்னு தானே இப்படி பேசிட்டு இருக்க. எல்லாம் உங்க அம்மா இப்படி சொல்லி தான் பேசுறியா?" அப்படி இப்படின்னுட்டு எப்படிடா அங்கருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு, அழுத மாதிரி சீன் போட்டுட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. பத்தாததுக்கு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட, "இப்படி இந்த பிரச்சனையில எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட மிஸ் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க.